நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை நிபுணர் ஃப்ரம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். பிளாஸ்டிக் சர்ஜரி என்பது அழகு கலை மற்றும் ஈஸ்தட்டிக் சர்ஜரி மட்டுமல்ல. அது தவிர சிதைந்த உறுப்புகள், கைகள், கால்கள் மற்றும் முகம் அனைத்தையும் சீரமைக்கும் அறுவை சிகிச்சையும் பிளாஸ்டிக் சர்ஜரியே. விபத்துக்குள்ளாகி கையிலிருந்து கழுத்திலிருந்து கைகளுக்கு செல்லும் நரம்புகள் துண்டிக்கப்பட்டு கைகள் செயலிழக்க நேரிடும். இதை பிரேக்கியல் பிளெக்ஸஸ் இன்ஜுரி என்று கூறுவர். இத்தகைய நோயாளிகளுக்கு கைகளில் இருக்கும் நரம்புகளை மாற்றி அமைத்து செயலிழந்த கைகளை செயல்பட செய்வதும் பிளாஸ்டிக் சர்ஜரியே. நீரிழிவு நோயாளிகள், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவர்களுக்கு கால்களில் இரத்த ஓட்டம் குறைந்து மற்றும் உணர்ச்சிகள் குறைந்து புண்கள் ஏற்பட நேரிடும். இத்தகைய புண்களை சரி செய்து சீராக்குவதும் பிளாஸ்டிக் சர்ஜரியே. நிணநீர் தேக்கம் என்பது கைகள் மற்றும் கால்களில் நிணநீர் குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளால் ஏற்படும் வீக்கம். இது யானைக்கால் மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சையால் ஏற்பட வாய்ப்புண்டு. இத்தகைய வீக்கத்தை சரி செய்யும் துறையும் பிளாஸ்டிக் சர்ஜரியே. இன்று ஜூலை 15ஆம் தேதி பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக கொண்டாடப்படுகிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று ஜூலை 15ஆம் தேதி உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.